அனைத்து புகழும் அனைத்து கண்ணியமும் உயர்ந்த பண்புகளும் நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருப்பான அல்லாஹ்வுக்கே. நம்ம நோன்பு பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு வகுப்புலையும் நோன்பு பார்க்குறோம். நோன்பு, விரதம், உபவாசம், தொடர்ந்து நோன்பு பற்றி பார்த்துட்டு இருக்கோம். தொடர் நோன்பு பற்றியும் பார்த்தோம். நோன்புனா என்ன? நோம்புனா பட்டியாக கிடக்க கிடையாது. நோம்புன்றது பக்தி, பயபக்தி. பக்தி மட்டும் கிடையாது, பத்தியமும் கூட. பட்டினியாக கிடக்க கிடையாது. நோம்புங்கிறது பக்தி, பத்தியம், ஆன்மீகம், ஆரோக்கியம். ஏன்னா மனமும் உடலும் சேர்ந்து தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம ஆன்மீகன்ற வேலை மனது மட்டுமே நினச்சிட்ருக்கோம். உடல் எல்லாம் மனம் வாழ முடியாது இல்லையா? அப்போ அந்த உடல் ஆரோக்கியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன? நோன்பு பற்றி பார்த்தோம். யார் மேலே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு, நோம்புனா என்ன, யார் இந்த வேதத்தை சிந்தித்து உணர்ந்து தெளிவு வருகிறாரோ அவர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எல்லார் மீது கிடையாது. நோம்புங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. யார் குர்ஆனை பிரித்தறிந்து சிந்தித்து உணர்ந்து தெளிவடைகிறார்களோ அவர்கள் மீது தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. இது மனிதருக்கானது, மதம் தான் கிடையாது. அதே மாதிரி தொடர் நோன்பு பார்த்தோம் இல்லையா? தொடர் நோம்புனா என்ன? ரமலான் நோம்பு தொடர் நோம்புன்னு குர்ஆனில் இல்லை. ஆனால் தொடர் நோம்பு பார்த்தோம். எப்படி? யாரெல்லாம் மனைவியை தாய்க்கு ஒப்பிடுறாங்களோ அவர் 2 மாதம் தொடர் நோன்பு வைக்கணும்னு சொல்கிறான், அவர் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் குழப்பம் செய்கிறாங்களோ, அதாவது கொலையை விட குழப்பம் கொடூரமானது. ஒரு நம்பிக்கையுணர்வை தவறுதலாக கொலை செய்து விட்டால் 2 மாதம் தொடர் நோன்பு. நான் யாரும் இங்கே கொலை செய்யலை, ஆனால் குழப்பம் செஞ்சுருக்கோம். மார்க்கத்தின் பேரால், மதத்தின் பேரால், நபியின் பேரால், வேதத்தின் பேராலும், இறைவன் பேராலும் நிறைய குழப்பம். இன்னும் சமுதாயத்தையும் சரி. அப்போ நம்ம குழப்பம் செய்கிறவர்களாக இருக்கோம். அப்போ யாரெல்லாம் குழப்பம் செய்கிறோம் நமக்குள்ளே மனசு படுதோ, மனசாட்சி உறுத்துதோ அவர்கள் மீது 2 மாத நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. தொடர் நோன்பு. சத்தியத்தை முறிஞ்சால் 3 நோன்பு, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சத்தியத்தை முறிக்கிறதுக்கு 3 நோன்பு, விருப்பம் நிறைவேற 10 நோன்பு, இப்படி நிறைய நோன்பு பார்க்கணும். இப்போ வெறும் சடங்காக சம்பிரதாயமாக நோன்பை பார்க்காம ஆரோக்கியம் பார்க்கணும். இப்படி மதத்தின் அடிப்படையில் பார்க்குறது எல்லாமே சடங்கு அடிப்படையில். எல்லா மதங்களையும் நோன்பு கடைப்பிடிக்கிறோம். நோன்புன்ற பேர்லையும் விரதத்தின் பேர்லையும். அப்போ எல்லா மதத்துலேயுமே நோன்பு, விரதம், உபவாசம் கடைப்பிடிக்கிறாங்க. அது பக்தியின் அடிப்படையில். பட்னியாக கிடக்குது அப்படி இல்லை. பயபக்தி அப்படிங்கிறத உள்ளச்சம் பெற வேண்டி. அப்போ நோன்பு இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் என்ன? நோன்பு யாருமே கடமைப்பட்டிருக்குது, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நோன்புனா என்ன அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியத்தை பற்றியும் பார்ப்போம். நோன்பு, விரதம் ஆன்மீகத்தின் அடிப்படையில், பக்தியின் அடிப்படையில். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நோன்பு என்பது உடல் ஆரோக்கியத்தை கொண்டது, மன ஆரோக்கியத்தை கொண்டது. லங்கனம் பரம ஔஷதம். லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு பார்த்தீங்களா? பட்டினி பெருமருந்தான். பட்டினி பெருமருந்து. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் நம்ம நினைச்சிடும் உணவு அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது உயிர் வாழ்றது. மனிதன் உணவு பக்கமே. அப்போ உணவு இல்லாமல் பட்டினியாக கிடக்க சொல்கிறானா இறைவன்? அப்படின்னா இல்லை. வரம் மீறி வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அந்த காலத்தில் உணவு எப்படி சாப்பிட்டாங்க? 3 நேரம் சாப்பிடல, கிடைச்ச உணவுலாம் சாப்பிடல, பிடிச்ச உணவுலாம் சாப்பிடல, கிடைச்ச உணவு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம பிடிச்ச உணவுலாம் சாப்பிட்றோம்ல, ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. கிடைச்ச உணவு தான் சாப்பிட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை, ஏன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி, அப்படி தான் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. உணவு தேடுறதே பிரதானமாக இருந்தாங்க. அப்போ கிடைக்கிற உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி காலம் மாறி போச்சு. பிடிச்ச உணவு சாப்பிட்ருக்கோம், ஆசைப்பட்டு தான் சாப்பிட்ருக்கோம், வரமீறி சாப்பிட்ருக்கோம் இல்லையா? அப்போ அந்த உணவு சாப்பிடும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் எப்படி நன்மையாக இருக்கணுமா அல்லது தீமையாக இருக்கணுமானா, உணவு சாப்பிட்டா நன்மை, அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ற உணவு என்ன ஆகுது? ஆரோக்கியம் கெட்டு போகுது இல்லையா? அப்படின்னு சொல்கிறாங்க, பத்தியம் போடு அப்படின்னாங்க, பட்னி போடுங்கிறார். எதுக்காக? இப்போ இந்த வேதம் என்ன சொல்லுது? நம்ம குர்ஆனை படிக்கும்போது, சிந்திக்கும்போது, உணரும் போது நமக்கு அது வாழ்க்கைக்கு வழிகாட்டுக்கணும். குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி.
முதல்ல அதை பார்த்து வந்துடலாம். 10:57 அத்தியாயம் 10:57. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயம் வந்துள்ளது. மனிதர்களேன்னு கூப்பிட்றான். இங்கே முஸ்லீமேன்னு கூப்பிடல, எந்த மதத்தையும் போதிக்கல இல்லையா. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயம் வந்துள்ளது. இருதயங்களுக்கு சுகம், மேலும் நம்பிக்கொண்டவர்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் உள்ளது. இருதயத்துக்கு சுகம்ன்றான், அருமருந்து. இப்போ இந்த வேதம் என்ன சொல்லுது? முதல்ல இதயத்துக்கு அருமருந்து. ஏன்? இங்கே நோய் எங்கேருந்து ஆரம்பிக்குது? மனசுலேருந்து ஆரம்பிக்குது, எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா, பார்வையிலேருந்து ஆரம்பிக்குது, செயலேருந்து ஆரம்பிக்குது. முதல்ல எண்ணம் கெட்டு போகுது இல்லை, அப்போ மனசு கெட்டு போகுது. பார்வை கெட்டு போதா, மனசு கெட்டு போகுது. நம்மளுடைய வார்த்தைகளில் கோபமாக பேசுறது, அவசரமாக பேசுறது, குழப்பத்தமாக பேசுறது, அப்படின்னாவது மனம் கெட்டு போகுது. இப்போ மனம் கெட்டு போனால் உடல் கெட்டு போகும், அப்படிதானே? மனம் உடலும் சார்ந்த வாழ்ந்துட்டுருக்கோம். எப்போல்லாம் மனசில் ஒரு பிரச்சனை இருக்கோ பசி எடுக்க மாட்டேங்க இல்லையா. ஒரு கவலை வந்தாலும் ஒரு பயம் வந்தாலும் பசி எடுக்க மாட்டேங்க. பசி இருக்கும், சாப்பிட மனசு வராது. அப்போ அது பசி செத்து போச்சு, அப்படிதானே? உணவு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பசினது, பசி இருந்தாலும் சாப்பிட மனசு வர மாட்டேது, பசி செத்து போகுது. அப்போ இந்த மனம் தான் பிரதானமாக இருக்குது. அந்த மனத்துக்கு இந்த உடல் தேவை, ஆரோக்கியத்துக்கு. அப்போ இந்த மனம் கெட்டு போனால் உடல் கெட்டு போகுது. மனசு ஒரு கவலையே பயம் வந்தால் உடலும் சோர்வடைஞ்சு போகுது. அப்போ உடலில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் மனம் கெட்டு போகுது, மனம் சோர்வடைஞ்சு போகுது. உடலில் ஒரு பிரச்சனை வருது, வயிற்றில் ஒரு பிரச்சனை அல்லது உடலில் ஒரு ஆரோக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னா அதை நினச்சி என்ன செய்ய, மனம் கெட்டு போகுது, மனம் சோர்வடைஞ்சு போகுது. அப்போ மனமும் உடலும் சேர்ந்து தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ ஆன்மீகத்தில் நோம்புன்ற பேரில் நம்ம ஆரோக்கியத்தையும் பார்க்கணுமா இல்லையா? அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே வருது. இப்போ என்ன சொல்கிறேன்? மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயம் வந்துள்ளதுங்க. நல்ல உபதேசம். வேதம் எப்பயுமே நல்ல விஷயம் தான், எச்சரிக்கையும் கூட. யாருக்கு? நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல உபதேசம், நிராகரிப்போல் எச்சரிக்கை. இருதயங்களுக்கு சுகம்ன்றான். இருதயங்களுக்கு சுகம், உங்கள் மனசுக்கு அமைதி தரக்கூடிய, ஆதரவு தரக்கூடிய, நினைவூட்டக்கூடிய உபதேசமாக இருக்குங்க. நம்பிக்கொண்டவர்களுக்கு நேர் வழிகாட்டியாக அருளாகவும் இருக்கிறது. நேர்வழிங்கிற அர்த்தம், உங்களுக்கு நேரான பாதையை, இறைவனுக்கு பொருத்தமான அந்த காரியங்களை செய்யக்கூடிய, இறைவனுக்கு பொருத்தமான அந்த அருளை பெறக்கூடிய பாதை அறியக்கூடியதாக இருக்குங்க. நீங்கள் துன்பப்படுவதற்காக அந்த குரானை இறக்கலைங்கிற, இந்த வேதம் உங்களுக்கு துன்பப்படுவதற்காக இறக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, வறுமை இல்லாத வாழ்க்கை. 20:2-3 நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லை. அப்போ எதுக்கு இறக்கியிருக்கு? நீங்கள் என்ன செய்யணும்? துன்பத்தில் வாழ்ந்துருக்கோம், கஷ்டத்தில் வாழ்ந்துருக்கோம், கவலையில் வாழ்ந்துருக்கோம், பயத்தில் வாழ்ந்துருக்கோம், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளில் வாழ்ந்துருக்கோம். அப்போ ஒரு வேதத்தை கையில் வச்சு சொல்லுவாங்கள்ல, பெண்ணை கையில் வச்சுட்டு நெய் கலையிலான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு இறைவன் எல்லாமே கொடுத்துட்டான். முதல்ல மனிதனை படைத்தான், ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, ஆன்மாவில் நன்மை தீமை பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆன்மாவை தவற விட்டுட்டோம், அப்படிதானே? மனசாட்சி மறுத்தானே வாழ்ந்துருக்கோம், அதெல்லாம் மறந்து வாழ்ந்துருக்கோம். அப்போ நினைவு விடுதலாக என்ன செய்யறான்? திரும்பி வேதத்தை கொடுத்துருக்கான், தூதர் அமைச்சிருக்கான். நம்ம அதையும் நிராகரிச்சுட்டு இருக்கோம். இப்போ வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? வேதம் நீங்கள் துன்பப்படுவதற்காக நான் உன் மீது குர்ஆனை இறக்கவில்லை, அஞ்சுவோருக்கு நற்செய்தி அன்றி வரலைங்கிறான். யார் அஞ்சு கொள்கிறாரோ, மனசாட்சிக்கு பயந்துக்கிறதோ அவளுக்கு நற்செய்திங்க. அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன விரும்புகிறோம்? சுகமான ஒரு வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை விரும்புகிறோமா இல்லையா? அதுக்கு எதை செய்யணும்? ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும். மனதின் ஆரோக்கியம் ரொம்ப எவ்வளோ முக்கியமோ உடல் ஆரோக்கியம் அவ்வளோ முக்கியம். உடல் ஆரோக்கியம் குறையும் போதெல்லாம் மனம் கவலைப்படும், வருத்தப்படும், பயப்படும் இல்லையா? ஏன்னா மரண பயம் வந்துடும். அப்போ மரண பயம் வந்துச்சு என்ன செய்யும்? வெறுத்து போயிடும், வாழ்க்கை வெறுத்து போயிடும். இதனால பொருளாதார கிடையாது, உடல் ஆரோக்கியம் வரும்போது நோய் வந்துருச்சு, நோய் வந்தோடனே பயம் வந்துடுதா இல்லையா? மரண பயம் வந்தது. இந்த நோயிலேயே வாழ்ந்துட்டு இருக்கமே, இப்போ பார்த்தாலும் மருத்துவம் போயிட்டு இருக்கமே. எதுக்கு நோய் வருது? முதல்ல நோய்க்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோமா? இல்லை. நோய் காரணம் என்ன? அதுதான் இப்போ வேதத்தை பார்க்கணும். அத்தியாயம் 39 முதல்ல குர்ஆன் என்ன பார்ப்போம், வேதம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான வாழ்க்கை வழிகாட்டு என்னன்னு பார்ப்போம். அல்லாஹ் மிக அழகான ஹதீஸ்களை கொண்டதாக, செய்திகளை கொண்டதாக. ஹதீஸ்னா செய்தி, செய்தினா ஹதீஸ், சரியா? அல்லாஹ் மிக அழகான ஹதீஸ்களை கொண்டதாக வேதத்தை இறக்கியுள்ளார். இதுதான் சஹீஹ் ஹதீஸ். குர்ஆன் மட்டும் தான் சஹீஹ் ஹதீஸ். இந்த ஹதீஸ்னா என்ன? செய்தி, இறைவனுடைய செய்தி, தூதர் கொண்டு வந்த செய்தி. அப்போ அழகான செய்திகளை கொண்டதாக வேதத்தை இறக்கியுள்ளார். ஒன்றுக்கொன்று உண்மை கொண்டிருப்பதாகவும்,
திரும்ப திரும்ப தியானிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றன. ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை, இல்லை ஒரு வேதம் இன்னொரு வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடாது. வேதத்தில் மாறுபடாது. இன்னும் அடுத்தடுத்த விளக்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அடுத்தடுத்த வேதம் வீரன் இறக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி வசனம் ஒன்று கொண்டு உண்மை கொண்டிருப்பதாகவும் திரும்ப திரும்ப தியானிக்கூடதாக இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர் அஞ்சுகிறார்களோ அவருடைய தோள்கள் சிரித்து விடுகின்றன. எவர் தங்களுடைய இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ, மனசாட்சி யார் பயப்படுறாங்களோ அவருடைய தோள்கள். இந்த வேதம் படிக்கும்போது என்ன செய்கிறோம்? நம்ம எப்படி ஓதத்தை படிக்கிறப்ப ஓதிக்கிட்டே போயிடும். ராகம் போட்டு ஓதிட்டே போயிடுறோமா இல்லையா? அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பயம் வருதா? உள்ளச்சம் வருதா? உடம்பு சிலுக்குதா? இல்லையே. ஆனால் இறைவன் சொல்கிறான், வேதம் படிக்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால், எவர் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவருடைய தோள்கள் சிரித்து விடுகின்றன, பிறகு அவருடைய தோள்களும் நெஞ்சங்களும் அல்லாஹ்வின் நினைவிலே இலகுகின்றன. குர்ஆனை படிக்கும்போது, வேதத்தை படிக்கும்போது என்ன செய்யணும்? இப்படி இருக்கணும். அப்போ தான் வேதத்தை படிக்கணும்னு அர்த்தம். அப்போ தான் உணர்றோன்னு அர்த்தம். உள்ளச்சம் பெறணும்னு அர்த்தம். தோள்கள் சிலுக்கணும், மெய் சிலுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள், ஏதாவது ஆச்சரியமான விஷயம் கேட்டால் மெய் சிலுக்க போகுது சொல்கிறாங்க. இப்போ இந்த குர்ஆன் அற்புதமானதும் ஆச்சரியமானதும் நினைவூட்டக்கூடியதாக இருக்கா இல்லையா? அப்போ தோள்கள் சிலுத்து விடுகின்றன, பிறகு அவருடைய தோள்கள் நெஞ்சங்களும் அல்லாஹ்வின் நினைவிலே இலகுகின்றன. இதுவே அல்லாஹ்வின் நேர்வழியாகும். இப்போ தான் நேர்வழி பெற்றுன்னு அர்த்தம். சும்மா நான் வந்து களிமா சொல்லிட்டேன், இப்படி நான் களிமா சொல்லிட்டேன், இஸ்லாமிய பேர் வச்சுக்கிட்டேன், நான் இஸ்லாத்தை மார்க் இருக்கல அப்படின்னு சொல்ல, அது இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், யாருடைய வேதம் படிக்கும்போது யாருடைய உள்ளம் செலுத்து விடுகிறதோ இலகுதோ அவங்க தான் நேர்வழி இருக்காங்க. என்ன சொன்னால் நேர்வழியாகும். இதுவே அல்லாஹ்வின் நேர்வழியாகும். இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் நேர்வழி செலுத்துகிறான். எதன் மூலம்? சிந்தித்து உணரும் போது இதன் மூலம் தான் நாடியவரை நேர்வழி செலுத்துகின்றான். ஆனால் எவன் அல்லாஹ்வின் வழிகேட்டு விட்டு விடுகின்றானோ, அல்லாஹ் எவனை வழிகேட்டு விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழி செலுத்துவது எவனும். என்ன புரியுது? இப்போ இந்த வேதத்தை நீ உணரும் போது சிந்திக்கும் போது தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. வெறுமனை நோன்பு வைக்கிறது பட்டினி கிடக்குதோ? சரியா? சரி. இப்போ நோம்புனா என்ன? இப்போ பட்டினி கிடைக்கிறதானா? பட்டினி கிடைக்கிறது இல்லை, பசித்து இருக்கிறது. சரி, நோம்புங்கிறது கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. உணவு மட்டுமே கிடையாது, எல்லா விஷயத்தையும் மனக்கட்டுப்பாடு. ஏன்னா நீங்கள் உள்ளச்சம் பெற வேண்டிங்கிறான், தூய்மை அடைய வேண்டியதுங்கிறான். அப்போ முதல்ல குணம் இருக்குது, நல்ல குணம் கெட்ட குணம் இருக்குது. பெரும்பாலும் நல்ல குணம் இருக்கா? இல்லைன்னா இல்லை, பெரும்பாலும் கெட்ட குணம் தான் இருக்குது, உணர்ச்சி தான் இருக்கிறோம். அப்போ உணர்வு என்ன செய்யணும்? நோன்பு இருக்கணும். எப்படி? காலந்து ராத்திரி வரைக்கும் நான் உணர்வில் இருக்கிறேன், தியானத்தில் இருக்கேன்னு அர்த்தம். இன்றைக்கி கோவப்படவே கூடாது. ஒரு நாள் காலைல அந்த 5 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் நீ கோவப்படக்கூடாது. இது ஒரு நோன்பு. நீ பெருமை கொள்ளக்கூடாது. ஒரு நாள் போராமப்படக்கூடாது. அப்புறம் ஒரு நாள் கெட்ட எண்ணங்களோடு நீங்கணும். இப்படி ஒவ்வொரு கெட்ட குணம் நீங்கிறதுக்காக நோன்பு வைக்கலாம்ல. சாப்பிட்லாம், ஆனால் என்ன காலை 5 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் நான் இந்த கெட்ட குணம் நீங்கணும், பெருமையிலேருந்தும் போராமையிலிருந்தும் போட்டியிலிருந்தும். இது ஒரு நோன்பு, கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. அப்போ குணக்கேடுகள் நீக்கணும். கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கெட்ட பழக்கத்தை நீக்கணும். எப்படி? சில பேருக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ ஒவ்வொருத்தருக்கும் அவர் தெரியும் நமக்கு. அந்த கெட்ட பழக்கம் காலம் சாயங்காலம் வரைக்கும் இதை செய்யக்கூடாது. அப்போ கெட்ட குணங்களும் கெட்ட பழக்கத்தை நீக்கிறது நோம்பு. நான் சடங்காக நான் வந்து வெறும் பசிச்சு கிடக்கிறேன், பட்னியாக கிடக்கிறேன், அது நோம்பு கிடையாது. உணர்வு தான் நோம்பு. உணர்வு பெறாமல் நோம்பு கிடையாது இல்லையா? அடுத்து, இறைவன் எதை பகலில் வீழ்த்திருக்கானோ அது இரவில் தடுத்துருக்கான். இரவு எதை தடுத்துருக்கானோ பகலை வீச்சிருக்கிறான். பகலை வீச்சதை அனுமதிச்சது வந்து இரவில் தடுக்கப்பட்டிருக்கு. இரவில் எது அனுமதிச்சதாலும் பகல் தடுக்கப்பட்டிருக்கு. என்னது? பகல் நம்மளோட உணவு தேவைகள் தான் இருக்குது, அது உழைப்பாக மாறி போச்சு இல்லையா? அப்போ உணவை நம்ம தேடி போகிறோம் இல்லையா? அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. உணவும் அந்த உணவு தேடுதலும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இரவில் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இரவு என்ன செய்கிறோம்? இன்றைக்கி வரமீறி இரவில் தான் உழைக்க போகிறோம். இரவில் தான் சாப்பிட்றாங்க. எல்லாமே 11 மணிக்கு மேலே சாப்பிட ஆரம்பிக்கிறோம். வீட்டுக்கு வந்து வியாபாரத்தை தொழிலை விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்றோம். அது தடுக்கப்பட்ட நேரம், அது சாப்பிடக்கூடாது. இப்படி வர மீறி தடுக்கப்படும் போது உடல் நோய்க்கு மாறும். இரவில் ஓய்வு எடுக்கணும், உறங்கணும், உறவு கொள்ளணும். இப்படி நோன்பு கால இரவில் உங்கள் மனைவிடம் கொடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறான், பகலில் தடுக்கப்பட்டிருக்கு. நோன்பு கால இரவில் உங்கள் மனைவிடம் கொடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற அர்த்தம், பகலில் தடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ பகல் எது தடுக்கப்பட்டிருக்கா? இரவில் கூடாது, இரவில் தடுக்கப்படும், பகலில் கூடாது. பகல் அனுமதிச்சேன்னு உணவு, அந்த உணவு தேடுதல் இது அனுமதிக்கப்பட்டது. இரவில் தடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன செய்யணும்? சைத்தானாக காமிச்சிட்டான், எல்லாம் வரமீறி வாழ்ந்துட்டு. இதனால நமக்கு ஒரு நோய் வருது, ஆரோக்கியம் கெட்டு போகுது இல்லையா? இப்போ பட்டினியாக கிடக்கிறதுனால நோய் சரியாக போனால் அப்போ பட்டினியாக கிடக்கிறவங்களாம் நோய் இல்லாமல் மாட்டாங்களா? இல்லை. எத்தனை பேர் உணவு இல்லாமல் இருக்காங்க? உணவு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களாம் பட்டினியாக கிடக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்குமா? நோய் வராமல் போயிருமானா? அப்படி கிடையாது. அதாவது டெய்லி நம்ம சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், வாரம் ஃபுல்லாக சாப்பிட்றோம், மாதம் ஃபுல்லாக சாப்பிட்றோம். அதில் ஒரு நாள் ஒரு ஓய்வு எடுங்க.
ஓய்வு கொடுங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு நஞ்சாக இருக்குது, வர மீறி சாப்பிட்றோம். அப்போ ஒரு நாளுக்கு குடலுக்கு ஓய்வு கொடுங்க. அது உடலுக்கு ஓய்வு கொடுங்க. குடலுக்கு மட்டும் ஓய்வு கொடுக்கூடாது, பட்டினியாக மட்டும் கொடுக்கூடாது, உடலுக்கு ஓய்வு கொடுக்கும். அதான் நோம்பு. நோம்புனா என்ன? நோம்பு வச்சுட்டேன், நான் வியாபாரத்துக்கு போகிறேன், தொழில் போகிறேன், அலையக்கூடாது. சொல்லுவாங்களே, சாப்பிடாமல் எப்படி வேலை செய்யுங்க அப்பமா இல்லையா? சாப்பிட்னா எப்படிங்க வேலை செய்யுது? அப்போ சாப்பிட்லாம் வேலை செய்யக்கூடாது, ஓய்வு எடுக்கணும். நோம்பு வச்சா நீங்கள் ஓய்வு எடுக்கணும். ஒரு நாள் குடலுக்கு ஓய்வு கொடுக்கும், உடலுக்கு ஓய்வு கொடுத்து அப்படியே செய்யணும். ரெஸ்ட் கொடுத்தா தான் உடல் அப்படியே புதுசாக படைக்கப்படும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம நோம்பு வச்சுட்டு பட்டையாக கிடந்து உழைக்க போயிடணும், வியாபாரத்துக்கு போயிடணும், சுத்த போயிடணும். அப்போ என்ன ஆகும்? இந்த உடல் இன்னும் கொஞ்சம் வர்த்திக்கணும். அது தர்மம் கிடையாது இல்லை. தர்மம்னா என்ன? குடலுக்கு ஓய்வு கொடுக்கணும், உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும், மனசுக்கு ஓய்வு கொடுக்கணும். அதுதான் நோம்பு. இப்போ விரதம்னா என்ன? ஒரு பொழுது விரதம் சொல்லுவாங்க. விரதம்னா ஒவ்வொரு மாதத்துலையும் ஒரு மாதிரி கடைப்பிடிப்பாங்க. ஆனால் இதில் எல்லாமே என்னது? உடலுக்கு ஓய்வு கொடுக்குறது தான். சாப்பிடாமல் இருக்கணும் காலை சாயங்காலம் வரைக்கும். இப்போ பெரும்பாலும் பாருங்கள், நோய் வரும், ஒரு ஜுரம் வருதுன்னு வச்சுங்களேன், என்ன செய்வோம்? ஜுரம் வந்தால் வாய் கசக்கும், எல்லாம் தெரியும் தானே. இப்போ இந்த உடல் என்ன சொல்லுது? உணவு வேணாம்ப்பா அப்படின்னு தடுக்குது. ஆனால் அன்றைக்கி தானே செய்வாங்க, ஜுரம் வந்தால் பிரெட்டை கொடு, பாலை கொடு, ஏதாவது ஒன்று சாப்பிடு, சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் வாய் கசக்குனால அங்கே என்ன தடுக்குது, சொல்லுது, நாக்கு சொல்லுது வேணாம், எனக்கு வேண்டாம், ஓய்வு கொடு அப்படிங்குது. இந்த உடலுக்கு ஓய்வு கொடு. உடல் பேசுது. வயிற்று வலிக்குதா? அப்போ ஓய்வு கொடுங்க. வயிறு வலி போகிற வரைக்கும் எது சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அந்த ஒரு நாள் இப்படி ஜுரம் வருது, ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி தேவைப்பட்டால் குடிக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்கும். சாப்பாடு சாப்பிடவே கூடாது, எந்த உணவும் உள்ளே போகக்கூடாது. ஏன்னா வாய் கசப்பு இருக்குன்னா அந்த கசப்பு தண்ணி போகிற வரைக்கும், அந்த வாய் கசப்பு போயிட்டு தனித்தாங்க நல்லா எடுக்கிற வரைக்கும் அந்த ஒரு நாள் இல்லை ஒரு நாளில் 24 மணி நேரம். அப்போ உடல் தன்னை சரி பண்ணிக்கும். இறைவன் அப்படி தான் படைச்சிருக்கேன். உடல் பெரிய மருத்துவ குடம் சொல்கிறாங்களே, உடல் பெரிய மருத்துவ குடம். அதுக்கு நம்ம ஓய்வு கொடுத்தா போதும், அதை சரி பண்ணிக்கும். நம்ம தான் அவசரப்படுறோம், பலகீனமாக இருக்கும். ஏன்னா அதை பற்றி ஞானம் இல்லை நமக்கு. அப்போ ஒரு வயிற்று வலி வருது, என்ன செய்யறோம்? வயிற்று வலினா உடனே நம்ம மருத்துவத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அன்றைக்கி ஒரு நாள் ஓய்வு கொடுத்து பாருங்கள். வயிறு வலிக்குதுன்னா எங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்கான்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் என்ன செய்யறோம்? அறிவு தீண்டுது, ஒரே பயந்துடும். வயிறு வலிக்குதா? ஒரு நாள் சாப்பிட இருந்துப்பா, ஒரு நோம்பு. அது நோம்பு தான். எப்போல்லாம் உணவு கொடுக்கலையோ அது நோம்பு தான். பக்தின்ற பேரில் மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்தின் பேர்லையும் மருத்துவ பேர்லையும் என்ன சொல்கிறாங்க? பட்டி போடணும். பட்டி போன அர்த்தம் அந்த உணவு கொடுக்காம ஒரு நாள் ஃபுல்லாக ஓய்வு கொடுக்கணும். உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும், உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். அப்படி கிடையாது, சாப்பிடாம வேலை செய்யக்கூடாது. சாப்பிடனா உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும், அப்போ தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம வயிற்றுக்கு உணவு கொடுக்காம நம்ம வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யாது? இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? உடலுக்கு ஓய்வு கொடுக்கும் போதெல்லாம் உடலுக்கு ஓய்வு கொடுக்குறது தான் அதான் நோம்பு. இப்போ 30 நாள் நோம்பு வைக்கிறாங்க. பொதுவாக நோம்பு வச்சா உடல் இளைக்கணும்ல, ஆனால் இளைக்க மாட்டேது. என்ன அர்த்தம்? எப்பயும் சாப்பிட்றோம், 2 மடங்கு சாப்பிட்றோம். நோம்பு வச்சு உடம்பு இளைக்கணுவாங்க, கொழுப்பு கரையிடுவாங்க, சுகரு ப்ரெஷர் எல்லாமே குறையிடுவாங்க, எல்லாம் சீராயிருவாங்க. ஆனால் ஏன் ஆக மாட்டேங்குது? நோம்புடைய அந்த முறையே தெரியல. என்ன செய்யணும்? எப்பயும் சாப்பிட்றோம் அதிகமாக. காலையில் தேவைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் காலையிலே என்ன செய்கிறாங்க? காரசாரமாக பிடிச்ச உணவுலாம் சாப்பிட வேண்டியது. திருப்பி மதியானம் சாப்பிடுமேன்ற எண்ணத்தோடு சாப்பிட வேண்டியது. திருப்பி சாயங்காலம் மதியானம் சாப்பிடுன்ற பயத்தோடு இன்னும் சாப்பிட வேண்டியது, எக்ஸ்ட்ரா சாப்பிடு. அப்புறம் எப்படி? அது நோம்பு கிடையாதுல்ல, அது ஒரு சடங்கு தானே. நோம்பு முறையாக செய்யணுமா இல்லை? அப்போ உணவுன்னா என்ன அர்த்தம்? உங்களை ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு தான். அப்போ உணவு சாப்பிடாமல் இருக்கிறது ஆரோக்கியம் பெருகிறதுக்கு தான். அப்போ உணவு அப்படிங்கிறது மனிதனுக்கு முக்கியமாக இருக்கும்போது உணவையே தடுக்கப்படுதுன்னா நம்ம வர மீறி சாப்பிட்டுருக்குறோம், அதிகமாக சாப்பிட்றோம், அதிகமாக வேலை கொடுக்குறோம், உடல் உறுப்புக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோம். அது என்ன செய்யுது? இப்போ டிராஃபிக் ஜாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 4 வழியில் வண்டி வந்துட்டு, வாகனம் வந்துட்டுன்னு வச்சுங்க, காரு, சைக்கிள், பஸ் எல்லாம் 4 பக்கம் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன செய்வாங்க? ஒரு பக்கம் நிப்பாட்டினா தான் அடுத்த வண்டி போக முடியும். இல்லை 4 மூலையும் டிராஃபிக் ஜாம் ஆயிடும். அப்போ ஏதோ நிப்பாட்டணும்ல, சிக்னல் போட்டு நிப்பாட்டணும், அப்போ இன்னொரு பாதை சரியாகும். அந்த மாதிரி நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது எப்படி சரியாகும்? அப்போ ஒரு நிப்பாட்டுங்க, ஒரு நாளைக்கு நிப்பாட்டுங்க, சாப்பாடு நிப்பாட்டுங்க, உணவு நிப்பாட்டி பாருங்கள், அந்த குடல் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. நம்ம உறுப்புகள்லாம் மறுபடியும் புதுசாக படைக்கப்படும். இரவில் அப்படி தானே, இரவு நம்ம சாப்பிட்றதே இல்லை. ஆனால் பகல் எதிர்க்கு எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். பகலில் காலையில் ராத்திரி சாப்பிட்டுட்டே இருக்குமா இல்லையா? டீயில் ஆரம்பிக்கிறோம், பிஸ்கட்டில் ஆரம்பிக்கிறோம், அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்புறம் டிஃபனு, மதியானம் சாப்பாடு, இதுக்கப்புறம் இடையில என்னென்னமோ சாப்பிட்றோம், திரும்பி நைட் சாப்பிட்றோம், 10 மணி வரைக்கும் சாப்பிட்றோம். ஆனால் சோர்ந்து போகுது, உடல் சோர்ந்து போதே இல்லையா? ஆனால் இரவில் நைட்டு படுத்தது காலை வரைக்கும் நம்ம தண்ணி கூட குடிக்கிறதில்ல. ஆனால் காலை எந்திரிக்கு எப்படி இருக்கிறோம்? நல்லா ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா? அப்போ தூக்கத்தில் எவ்வளோ ஆரோக்கியம் கிடைக்குது, அது ஒரு உணவு தானே. இரவில் சாப்பிட்றதே இல்லை. அப்போ நினச்சி பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இரவில் சாப்பிட்றதே இல்லை, அவ்வளோ ஆரோக்கியம் கிடையாது. பகலில் சாப்பிடாம ஏன் ஆரோக்கியம் கிடைக்க மாட்டேங்குது? கிடைக்கணும்ல. அப்போ அதை சிந்திக்கிறதுக்காக தான் செய்யுது, ஓய்விடுங்க. ஒரு நாள் ஓய்விடுங்க, வாரத்தில் ஒரு நாள், இல்லை மாதத்தில் 2 நாள்.
இல்லையா? வாரத்தில் ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் மதம் கடந்து ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக வாரத்தில் ஒரு நாள் நோன்பு வைக்கலாம். அந்த நோன்பு வைக்கும்போது ஆரோக்கியம் நிச்சயம் கிடைக்கும். எப்போ ஓய்வு எடுக்கும்போது இல்லை மாதத்தில் 2 நாள் இப்படி ரெகுலராக நோன்பு வைக்கலாம். ஒரு சடங்கு அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நோன்பு வைக்கணும் அவசியம் இல்லை, இல்லையா? ரெண்டில் 183 நம்பிக்கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. நீங்கள் தூய்மையுடனாகலாம். உடல் தூய்மை உள்ள தூய்மையுடன் ஆகலாம். நோன்பு இப்போ மட்டும் இல்லை, அதுக்கு முன் இருந்தவர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுங்கிறான். அப்போ காலங்காலமாக நோன்பு இருக்குது. நோம்புனா என்ன? பசித்து இருக்குதல், மன கட்டுப்பாடு இருக்குதல், காத்திருத்தல், பொறுத்திருத்தல், இவ்வளோ வந்துடுது. அப்போ இதில் என்ன செய்யும்? மனமும் கட்டுப்பாடாக இருக்கும், உணவும் கட்டுப்பாடாக இருக்கும். பார்க்கலாம் சாப்பிடக்கூடாது, பிடிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட ஒரு முறை இருக்குல்ல, எல்லா நேரமும் சாப்பிடக்கூடாது இல்லை. ஆனால் அப்படி தான் இப்படி சாப்பிட்றோம். அப்படி ஆகி போச்சு இந்த உலக வாழ்க்கை. இப்படி பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும், ஆசைப்படலாம் சாப்பிடணும், வீட்டில் சாப்பிடலாம், வெளியே போய் பேக்கரியில் சாப்பிடணும், அப்புறம் நைட்டானா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்படி இந்த உடலில் போட்டே இருக்கும். அது எவ்வளோ கொள்ளும்? அது எவ்வளோ வேலை செய்யும்? ஒரு நேரத்தில் வேலை செய்ய முடியாமல் நின்று போதா, அது நோயாக மாறும், கழிவு தங்கி போகும், செரிமானம் ஆக மாட்டேன். ஏன்னா முறையாக சாப்பிட்றதும் இல்லை. பொறுங்காக நின்று பொறுமையாக மெண்டு சாப்பிட்றது கிடையாது. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கணும், சாப்பிட்டோன்னு தண்ணி குடிக்கக்கூடாது. அப்போ செரிமானம் கெட்டு போகுது. அப்படின்னா ஒரு பக்கம் கழிவாக தங்கி போகுது. அப்போ உடல் பெருமானம் ஆகி போகுது. உடலில் பல பிரச்சனைக்கு வரும். வருதா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? வாயை கட்டணும். வாயில் தான் நோய் இருக்குன்னு சொல்லுவாங்களே, நோய் வாய்ப்படுறேன்னு அர்த்தம். நோய் வாய்ப்பட்டுறேன்னு அர்த்தம் வாயில் தான் நோய் இருக்குது. வாய் முன்னா போதும். வாய் கட்டிட்டோம்னு சொன்னால் பிரச்சனைக்கு தீர்வு, நோய்க்கு தீர்வு. இப்படி தானே? அப்போ வாய் தானே கட்டணும். புரியுதா? இப்போ நோன்பு இருக்கும்போது பாருங்கள், 19-26 ஒவ்வொரு வருஷமும் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம 19-26 ஆகவே உண்டு பருகி கண் குளிர்ச்சி இருப்பீராக. உண்டு பருகி கண் குளிர்ச்சி இருப்பார். அதாவது மரியமுடைய வரலாறுல அவங்க பிரசவ வழியில் இருக்கிறாங்க, குழந்தை பிறக்க போகுது. அந்த நேரத்தில் சொன்னாங்க பிரசவமாகிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. இதுன்னு சொன்னால் பேரிச்சம்பழங்கள் மரத்து கீழே இருக்கிறாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு கீழே நதி ஓடுது, தண்ணி ஓடுது, அதை குடிங்க. இப்போ உண்டு பருகி கண் குளிர்ச்சி இருப்பீராக. எந்த மனிதனை நீர் பார்க்க நேரிட்டால் மெய்யாகவே அருளானுக்காக நான் நோன்பு இருக்கிறேன், நோன்பு நேர்ந்திருக்கிறேன், அதெல்லாம் இன்றைய தினம் எந்த மனிதனிடம் பேச மாட்டேன் என்று கூறும். இதில் என்ன புரியுது? நோன்பு வச்சுட்டு பேசக்கூடாது. ஓய்வில் இருக்கணும், உணர்வில் இருக்கணும், தியானத்தில் இருக்கணும். ஆனால் நோன்பு வச்சு அதிகமாக பேசுகிறோம், நிறையா உழைக்க போகிறோம், உடலுக்கு ரொம்ப பலகீனமாகிக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம பேசும்போது வாய் திறந்தா உண்மையாக பேசுகிறோம், நன்மை பேசுகிறோமா, நியாயமாக பேசுகிறோமா, பாவத்தை சம்பாதிக்கிறோமா இல்லையா? பெருமையாக பேசுகிறோம், போராமையில் பேசுகிறோம், போட்டியில் பேசுகிறோம், பொய் சொல்கிறோம். அப்போ நோன்பு இருக்கும்போது இன்றைய தினம் மனிதரிடம் பேச மாட்டேன், எந்த மனிதரும் பேச மாட்டேங்க. அப்போ நம்ம அப்படி நோன்பு இருக்க முடியுமா? இருந்து பார்ப்போமே ஒரு நாள். நோன்பு வைக்கும்போது உணர்வாக, தியானத்தோட, உல்லசத்தோட, பயபக்தியோட இரட்டை பேசிட்டு இருக்கணும். மனிதர்கிட்ட பேசக்கூடாது, எந்த மனிதர்கிட்டையும் பேசாமல் இருக்க முடியுமா? இருக்கணும். அப்படி தான் நோன்பு. அப்படி தானே? அப்போ குடலுக்கு ஓய்வு கொடுத்தா உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும், மனசுக்கு ஓய்வு கொடுக்கணும். வாய் திறக்கூடாது. வாய் திறந்து உள்ளேயும் போகக்கூடாது, வெளியே வரக்கூடாது. எப்படி? இன்புட்டும் கிடையாது, அவுட்புட்டும் கிடையாது. அப்படி தானே? இது நோன்பு. 26 79-80 இப்ராஹிம் வரலாறு. அவனே எனக்கு உணவளிக்கின்றான், அவனே குடுப்பாட்டுகின்றான், நான் நோயுற்ற காலத்தில் அவனை குணப்படுத்துகின்றான். நோயுற்ற காலத்தில் அவனை குணப்படுத்துறான். நோய் வந்து என்ன செய்யணும்? நோய்னா என்ன? உடல் நோய் தானே. அப்போ எப்படி குணமாகும்? ஒரு நாள் நோன்பு இருந்து பாருங்க, ஒரு நாள் நோன்பு இருங்க, உணர்வோடு இருங்க, பிரார்த்தனையோடு இருங்க, அன்னைக்கு உடலுக்கு ஓய்வு கொடுங்க. இப்போ நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகின்றான், மேலும் அவனை என்னை மன்னிக்க செய்கின்றான், பிறகு அவனை என்னை உயிர்ப்பிக்கின்றான். யார் பக்கம் திரும்பணும்? படைச்சவன் பக்கம் திரும்பணும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால், மன கஷ்டம் வந்தாலும், உடல் கஷ்டம் வந்தாலும் அவங்க பக்கம் திரும்பணும். இறைவனே பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா? இப்படி பிரார்த்தனை பண்ணும்போது தியானத்தில் இருக்கணும். அப்போ ஓய்வில் இருக்கணும், நோம்பில் இருக்கணும். நோம்புனா அர்த்தம் பசித்திருக்க இல்லை, என்னோட தியானத்தில் இருக்க. அப்போ முழுமையாக அவங்க திரும்ப சரணடைஞ்சிடும். அவனே என்னை நோயுற்ற காலத்தில் அவனே என்னை சுகப்படுத்திக்கிறான், குணப்படுத்திக்கிறான். இதுதான் பிரார்த்தனையார். அப்போ நோய் வரணும் என்ன செய்யணும்? உடனே செய்யணும், மருத்துவத்துக்கு போயிடணும். பல மருத்துவத்தை பார்க்குறோம், நிறைய மருந்து சாப்பிட்றோம், நிறைய விஷத்தை சாப்பிட்றோம், மருந்து நிறைய விஷத்தை சாப்பிட்றோம். அது என்ன செய்யணும்? நாளடைவில் இன்னும் கொஞ்சம் அதிக நோய் உண்டாகுதா இல்லையா? அப்போ நோய் காரணம் என்ன? உணவா மருந்தா? உணவு ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஆனால் மருந்து அடுத்த நோய் உருவாக்கும். நம்ம என்ன செய்யணும்? மருந்தும் ஆரோக்கியம் நினச்சிருக்கோம். இன்றைக்கி என்ன செய்யணும்? உணவு தடுத்து மருந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. அப்போ மருந்து விஷம் தெரியும் தானே, மருந்துன்னா விஷம் தெரியும். ஆனால் அதுதான் நம்ம செய்யணும்,
அதிகமாக நம்புகிறோம். மருந்து நம்புறது, டாக்டர் நம்புகிறோம், மருத்துவத்தை நம்புகிறோம். ஆனால் இரவு நம்புறது இல்லை, படைச்சவன் நம்புறது இல்லை. படைச்சவன் எப்படி நம்பணும்? படைச்சவனை உணரணுமா இல்லையா? எப்படி உணரணும்? 22:5 எப்போ நம்ம இறைவனை உணர்றோமோ அப்போ தான் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும், பிரார்த்தனையும் பயனளிக்கும். பிரார்த்தனைங்கிறது வெறும் சடங்காக பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதானே. 22:5 மனிதர்களே, மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தில் இருக்கிறீர்களா? உதாரணம் சொல்லலாம், மீண்டும் படைப்பது பற்றி, எழுப்பப்படுறது மீண்டும் படைப்பதை பற்றி சந்தேகத்தில் இருக்கிறீர்களா? நாம் நிச்சயமாக உங்களை மண்ணிலிருந்தும் பின்னர் இந்திரத்துளிலிருந்தும் பின்பு மறைவானதிலிருந்தும் பின்பு உருவாக்கப்படாததுமான தசக்கட்டிலிருந்தும் படைத்தோம். உங்களுக்கு விளக்குவதற்காகவே. நம்மளை படைச்சோம், நம்ம விளக்குறான், நான் அவங்களை எப்படி படைச்சேன்றான். இது உங்களுக்கு அறிவு எட்டு அப்பாற்பட்டதானே, இதில் மருத்துவரால் செய்ய முடியாதானே. ஒன்றுமே இல்லாமல் நம்மளை படைச்சானா இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் இல்லை, ஒரு துளியிலிருந்து அப்புறம் கருவாக்கி அப்புறம் கருவில் வந்து உருவாக்கி உங்களை படைச்சிருக்கானா இல்லையா? அப்போ அவன் பக்கத்தும் திரும்பணும். நமக்கு நோய் வந்தாலோ கஷ்டம் வந்தால் யார் பக்கம் திரும்பணும்? இறைவன் பக்கம் திரும்பணும். அப்போ இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான், உங்களை நான் எப்படி படைச்சேன் அப்படின்னா, மனிதர்களே மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். மீண்டும் படைப்பது பற்றி. ஒவ்வொரு நாளும் நம்ம படைக்கப்படுறோம், இரவில் ஒவ்வொரு நாள் படைக்கப்படுறோமா இல்லையா? பகலில் தேய்மான உடல் உறுப்புகள்லாம் இரவில் தான் புதுசாக படைக்கப்படும். அப்போ மீண்டும் படைப்பதை பற்றி நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்கலாம். நாம் நிச்சயமாக உங்களை மண்ணிலிருந்தும் பின்னர் இந்திரத்துளிலிருந்தும் பின்பு மறைவானது நிலையிலிருந்தும் பின்பு உருவாக்கப்பட்டதும் உருவாக்கப்படாததுமான தசைக்கட்டிலிருந்தும் படைத்தோம். உங்களுக்கு விளக்குவதற்காகவே இது விளக்கி சொல்கிறேங்கிறான். மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கர்ப்பப்பையில் தங்க செய்கின்றோம். இல்லை யாரால முடியுமா? இப்போ பெண்ணு கருவிட்டால் ஒரு 10 மாதம் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, மாதம் மாதம் போகிறாங்கல்ல, மாதம் மாதம் வர சொல்கிறாங்கல்ல, ஏதாவது செய்கிறாங்களா அவங்க? இல்லை ஒரு 2 மாதம் போகலை வச்சுங்க, எப்படின்னா என்னங்க நீ இந்த மாதம் வரல அதனால் கண்ணு படைக்க முடியாது, இல்லை காது கேட்காம போயிடும், இல்லை காது வளராமல் போயிடும், சொல்ல முடியுமா? அவங்க எதையும் பண்ணலையே, சும்மா செக்கப் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோ. என்ன செக்கப் பண்ண போகிறாங்க? அப்போ அந்த 10 மாதமும் அந்த கரு உருவாக்குறது யார்? இறைவன் தானே. ஒவ்வொரு மாதம் நம்ம போய் செக்கப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மாதம் 2 மாதம் போகல, வைத்தியம் பண்ணல, செக்கப் பண்ணல, என்ன ஆகும் போகுது? ஏதாவது உறுப்பு காணாமல் போயிருமா? வளராமல் போயிருமா? அப்படின்னா இல்லையே. அப்போ இறைவன் சொல்கிறாங்க, நான் எப்படி படைக்கிறேன்? நான் தான் உங்களை படைக்கிறேங்கிறான் இல்லையா? நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கர்ப்பப்பையில் தங்க செய்கின்றோம். பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம். பின்பு நீங்கள் உங்களை வாலிபம் அடையும்படி செய்கின்றோம். அன்றியும் உங்களில் சிலர் இறந்து விடுபவர்களும் இருக்கின்றனர். அன்றியும் அறிவு பெற்று பின்னர் ஒன்றும் அறியாதவர் போல் அறிவு ஆகிவிடக்கூடிய தளர்ந்து வயதோடு விட்டு வைக்கப்படுவது இருக்கின்றார். மரணத்துக்கு வயசு கிடையாதுங்கிறான். குழந்தைகள் இறக்கணும் இருக்கிறாங்க, ஒன்றுமே அறியாத போல், எப்படி ஒரு சொல்லுவாங்களே, ஒன்றுமே புரியாமல் போச்சு, ரொம்ப வயசாகி போச்சு, தளர்ந்துட்டாரு, சுயநிலைமை இல்லாமல் போச்சு, விட்டு வைக்கப்படுறாங்களா இல்லையா? அப்போ மரணத்துக்கு வயசு கிடையாது. இந்த வயசுல இறக்கணும் கிடையாது. இறைவன் சொல்கிறான் மரணத்துக்கு வயசு கிடையாதுன்னு இப்போ குறிப்பிட்டு காட்டுறான். இன்னும் நீங்கள் வறண்ட பூமியை பார்க்குறீர்கள். இங்கே தான் பார்க்கணும், அந்த வசனத்துக்கும் மேலே அதை சொல்கிற வார்த்தைக்கும் இதுக்கு என்ன சம்மதம்னு பார்க்கணும். இன்னும் நீங்கள் வறண்ட பூமியை பார்க்கிறீர்கள், அதன் மீது நாம் நீரை பெய்ய செய்யுமானால் அது பசுமையாகி வளர்ந்து அழகான பல்வகை முளைப்பிக்கிறதுங்கிற. வறண்ட பூமின்னு அர்த்தம், இப்போ உடல் வறண்டு போச்சு, என்ன தன்மை கெட்டு போச்சு, புதுசாக படைக்கிறானா இல்லையா? எப்படி மண் வறண்டுச்சுன்னா மழை பெய்ய வைக்கிறான், மழை பெய்ஞ்சு திருப்பி பசுமையாகிறதா இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வரம்பேற போதெல்லாம் பகலில் தேய்மான உடல் உறுப்புகள்லாம் இரவில் படைக்கப்படுதா இல்லையா? அப்போ படைச்ச பக்கம் திரும்பணுமா இல்லையா? நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சா, நோய் வந்தா, உடலோ மனசுலையோ அது உடல்லையோ கஷ்டம் வந்தால் உடனே இரவு பக்கம் திரும்பும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு நாள் ஓய்வு எடுக்கணும், அதில் நோம்பு இருக்கணும். அதாவது உண்ணாமல் நோம்பு இருந்து அவங்க திரும்பி குடலுக்கு ஓய்வு கொடுத்து, உடலுக்கு ஓய்வு கொடுத்து, மனசுக்கு ஓய்வு கொடுத்து நம்ம என்ன செய்யறோம்? அறிவு பக்கமே திரும்பிடும், பொருள் பக்கமே திரும்பிடும், மனிதர் பக்கம் திரும்பிடும் இல்லையா? அப்போ இப்ராஹிம் என்ன சொல்கிறாங்க? நோயுற்ற காலத்தில் அவனை என்ன சுகப்படுத்திக்கிறான். அப்போ நோம்பு இருக்கிறது சுகத்தை அதிகரிக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுங்கிறான். அடுத்து 8:11 இந்த 2 வசனத்துலையும் பாருங்க. 8:11 நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறிதொரு நித்திரையை உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்தான். நீங்கள் அமைதி அடைவதற்காங்க நித்திரையை பொய்ந்து கொள்ளுமாறு. இரவு வந்துடும், தூக்கம் வராது. இரவு நானாலும் தூக்கம் வரும் இல்லையா? இரவு வந்துட்டு செய்யலாம், தூக்கம் வந்துடுமா? வராது. இரவு தூக்கத்தை கொடுத்தாதான். அப்போ உங்களை பொய்ந்து கொள்ளுமாறு செய்கிறேங்கிறான். இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் சைத்தானின் தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும் உங்கள் இருதயங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவன்தான் உங்கள் மீது வானத்திலிருந்து மழை பொழி செய்தான். அந்த 2 வசனத்துக்கும் கீழேயே அந்த வானத்திலிருந்து மழை பொழி செய்ய சொல்கிறான்.
இரவில் தான் புதுசாக படைக்கப்படுறோம். இப்படி வறண்ட கிடக்கிற பூமி மழை பெஞ்சு மறுபடியும் புதுப்பிக்கப்படுதோ, படைக்கப்படுதோ, பசுமையாகுதோ, அதே மாதிரி ஒவ்வொரு உடலும் இரவில் புதுசாக படைக்கப்படும் இல்லையா? ஆனால் இரவு என்ன செய்கிறோம்? வீணடிக்கிறோமா இல்லையா? விரயம் பண்ணுறோமா இல்லையா? தூங்குறோமா? 10 மணி 11 மணி 12 மணி தூங்குது. இரவுடைய பாக்கி தொலைச்சிடறோம். முன்னிரவு பின்னிரவு இருக்குது. முன்னிரவு என்னது? உடல் ஆரோக்கியம். பின்னிரவு மன ஆரோக்கியம். பின்னிரவில் சின்ன சின்ன 2 பாவனை கேட்டு ஞானங்களை கேட்கணும், அருளை கேட்கணும், அவங்ககிட்ட பேசணும். முன்னிரவு உடல் ஆரோக்கியத்துக்காக ஓய்வு எடுப்பதும் உறங்குவதும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ இன்னைக்கு ஓய்வு உறக்கம் கிடையாதுண்ணே. அதனால் நோய் காரணம் என்ன? ஓய்வும் உறக்கமும் இல்லை, உணவு சரியான முறையாக சாப்பிட்றதில்லை, இதுதான் நோய் வரும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு நாள் ஓய்வு கொடுங்க. குடலுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுங்க. குடலுக்கு மட்டும் ஓய்வு கொடுத்து உடலுக்கு ஓய்வு கொடுக்கல, இன்னும் அதிகமாயிடும். சரியா? அத்தியாயம் 21 83 84. இன்னும் ஐயூப் தம் இறைவனிடம், ஐயூப் நபியுடைய வரலாறு. இன்னும் ஐயூப் தம் இறைவனிடம், நிச்சயமாக என்னை துன்பம் தீண்டியிருக்கிறது, இரக்கம் காட்டுவதெல்லாம் நீயே மிகவும் இரக்கமுடையவனாக இருக்கிறாய் என்று பிரார்த்தித்த போது. நோய் வந்தால் சாப்பிட முடியாது தானே? நோய் வந்தால் பத்தியம் இருக்கும்ல, நோய் தான் சாப்பிட முடியாது. அப்போ நோம்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நோய் வந்தால் தான் உடலே சாப்பிடணும். ஜுரம் வந்தால் வாய் கசக்கும், சாப்பிட பிடிக்காது. உடலை பிரச்சனைலாம் சாப்பாடு என்ன செய்யாது? இறங்காது, சாப்பிட முடியாது. அப்படி தானே? எது சாப்பிட்டாலும் வெளியே வந்துடும். சிலது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம்னா வாந்தியாக வந்துடும், இல்லைன்னா பேதியாக போயிடும். என்ன அர்த்தம்? வாந்தி வந்தாலும் உள்ளே ஏற்றுக்க மாட்டேங்குது, பேதி வந்தாலும் களி வெளியே தெளியுது. அப்போ என்ன செய்யணும்? அன்றைக்கி ஓய்வு எடுக்கணும், சாப்பிடக்கூடாது. திருப்பி அந்த உணர்வு வர வரைக்கும், அந்த உணவுன்ற பசி வர வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஆனால் சார் வாந்தி எடுத்துக்கப்புறம் மறுபடியும் இன்னும் சாப்பிடுவோம். ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டான், இன்னும் கொடு, மயக்கமாயிரும், அப்படி உடல் சோர்ந்து போயிடும். பேதி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கொடு. அது களி வெளியே தள்ளுதா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? உடலில் பிரச்சனை இருக்குது, அப்போ ஓய்வு எடுங்க. அப்போ நோய் வரும்போதெல்லாம் இருமுகம் திரும்பணுமா இல்லையா? உடலில் பிரச்சனை வரணும், இருமுகம் திரும்பணும். இப்போ எப்படி திரும்புகிறாங்க பாருங்கள். இன்னும் ஐயூப் தம் இறைவனிடம், நிச்சயமாக என்னை துன்பம் தீண்டியிருக்கிறது, இரக்கம் காட்டுபவர்களெல்லாம் நீயே மிகவும் இரக்கமுடையவனாக இருக்கின்றாய் என்று பிரார்த்தித்த போது நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நீக்கிவிட்டோம். அவருடைய குடும்பத்தாரையும் பின் அது போன்ற ஒரு தொகை நிறையும் கொடுத்தோம். இது நம்மிடமிருந்து கருணையும் நல்லறியார்களுக்கு நற்சிந்தனையாக இருக்கிறது. இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், அந்த பிரார்த்தனை பயனளிக்கிறதா? பயனளிக்கலை. ஏன் பயனளிக்கலை? உணர்வாக இல்லை, உள்ளட்சத்தோடு இல்லை, நம்பிக்கையோடு இல்லை, தியானத்தோடு இல்லை, நோன்பு இருத்தலும் கிடையாது. அப்படி தானே? அப்போ நோய் காரணம் என்ன? வாய் தானே? வாய் கட்டணும் முதல்ல இல்லையா? சொல்லுவாங்கல்ல, நாவடக்குன்னு சொல்லுவாங்க. பிரச்சனைக்கு தீர்வு வாய் மூடணும், நோய்க்கு தீர்வு வாய் மூடணும், வாய் கட்டணும், அவ்வளோதான். அப்போ இந்த உணவுங்கிறது ஆரோக்கியமானது. மனிதன் உணவு பக்கமே அந்த உணவை நம்ம முறையாக சாப்பிடணும், இல்லைன்னு தான் நோயாக மாறிடும். அல்லாவின் பேரை தியானத்தின்றி உண்ணாதீங்கிறான். நம்ம சாப்பிடும்போது பிரார்த்தனை பண்ணி சாப்பிட்றோமா? தியானத்தோடு சாப்பிட்றோம் இல்லை. இப்படி டிவி பார்த்துக்கிட்டு, ஃபோனை நோண்டிக்கிட்டு, இல்லை ஊர்க்கதை பேசிக்கிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்றோம் இல்லையா? ரொம்ப சுட சுட சாப்பிட்றோம்னு நினைக்கிறோம், இல்லை ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்றோம். அந்த நாக்கு நமக்கு என்ன சொல்லுது? காரம் வேண்டாம், ரொம்ப சில்லுன்னு வேணாம், ரொம்ப சூடாக வேணாம், ரொம்ப ருசி வேணாம் சொல்லுதா இல்லையா? கேட்குறோமா? நம்ம அப்படியே ரசித்து ருசி சாப்பிட்றோம், ரசித்து ருசி சாப்பிட்றதில்ல, அவசரத்தில் சாப்பிட்டே இருக்கும். உணவு சாப்பிடணும்னு சொல்லிடும், நல்லா ரசித்து ருசித்து பொறுமையாக உமிழீரை நல்லா சுரக்க வச்சு அப்படி சாப்பிடணும். அப்போ நோய் காரணம் என்ன? நம்மளோட முறையாக சாப்பிடல, நிறையா சாப்பிட்றோம், அவசரத்தில் சாப்பிட்றோம், அளவாக சாப்பிட்றதில்ல. அளவுக்கு முன்னே அமுது நஞ்சு தானே, எதை சாப்பிட்டாலும் சரி. ஆனால் அளவோட சாப்பிட்றோமா? இல்லை. அப்போ நமக்கு உணவு பற்றியான ஞானம் கிடைக்கல, அப்போ ஆரோக்கியம் போயிடுச்சு. ஆரோக்கியம் பற்றியான ஞானம் இல்லை, தவற விட்டுட்டோம். அப்போ இறைவன்கிட்ட கேட்கணும், இறைவனே உன்னை பற்றி ஞானம் கொடு, என்னை பற்றி ஞானம் கொடு, உயிரை பற்றி ஞானம் கொடு, மனதை பற்றி ஞானம் கொடு, உணவு பற்றி ஞானம் கொடு, ஆன்மாவை பற்றி ஞானம் கொடு. இப்படியா? இப்படி ஒவ்வொன்றும் ஞானம் கேட்கணுமா இல்லையா? எதோ ஒன்று கேட்கணும் இறைவன்ட்டு, கேட்டு தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது சரி இந்த உணவை பற்றி ஞானம் கொடுக்குறேன், எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எதோ சாப்பிடக்கூடாது சொல்லலாம் இல்லையா? இறைவன் பயனளித்தான் உண்டுங்க, நான் பயனளிக்கலாம் உண்ண வேணான்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒத்துக்க ஒத்துக்கா பொருள் சாப்பிடாதீங்க, இறைவன்ட்ட கேளுங்க. ஒத்துக்க பொருள் சாப்பிடுங்க. ஒத்துக்கின்றதுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம், முறையாக சாப்பிடுங்க. அப்போ நோம்பு இருக்கும்போது எவ்வளோ ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொன்னால், பொதுவாக நீங்கள் மருத்துவத்தை என்ன சொல்கிறாங்க? பட்னியாக இருக்கும்போது உணவு சாப்பிடலேன்னு சொன்னேன், இன்னைக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாகுது, சுகர் கம்மியாகுது, கொழுப்பு கரையுது, இவ்வளோ சொல்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் மனிதனோட அறிவு இல்லையா? ஆனால் இறைவன் சொல்கிறது நீங்கள் உணர்வோடு இருங்கிறான். உணர்வோடு இருங்க. அந்த உணர்வு தான் உங்களுக்கு நோன்பு, தியானம் தான் நோன்பு. மனக்கட்டுப்பாடு, மனிதனுக்கு மனக்கட்டுப்பாடு முக்கியமாக இல்லையா?
அப்போ நோம்புங்கிறது வெறும் சாப்பிடாமல் இருக்க மட்டும் இல்லை. அப்போ நோம்புனா வெறும் பட்டினியாக கிடக்கிறது இல்லை, உணர்வோடு இருக்குது, உள்ளட்சத்தோடு இருக்குது, தியானத்தோடு இருக்குது. நல்லறிவு பெறுவது நோம்பு. வெறும் சடங்காக என்றைக்கோ நம்ம எல்லாரும் கூட்டாக இருக்கொண்டு கிடையாது. ஒவ்வொரு தனித்தனியாக, நோம்பு தனித்தனியானது, பிரார்த்தனை தனித்தனியானது, இறைவனை வழிபடுறது தனித்தனியானது, தேவைகள் தனித்தனியானது. அப்படித்தானே? அப்போ தனித்திருக்கிறது தான் நோம்பு, தியானத்தில் இருக்கிறது நோம்பு, உணர்வு பெறுவது நோம்பு. அப்போ நோம்புன்ற பேர் என்ன செய்யணும்? சடங்கு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் பண்ணும்போது நான் நோம்பு வைக்கிறேன், இல்லையா? எல்லாரும் நோம்பு வைக்கிறேன், நான் நோம்பு வைக்கிறேன், அப்படி கிடையாது. கூட்டாக வைக்கிறது கிடையாது. உங்களுக்கு தனித்தனியாக உணர்வு பெறணும். வேதத்தை படிக்கணும், அதில் உணர்வு பெறணும், இறைவனை உணர்வு பெறணும், என்னை நான் உணரணும், இந்த வேதத்தை உணரணும். அப்போ நான் உணர்வு பெறும்போது இந்த நோம்பு வைக்கிறது நன்றி சொல்றதுக்காக. அடுத்து நோய் சுகமாகிறதுக்காக. இப்போ ஒரு நாள் நம்ம சாப்பிடாம வந்து எவ்வளோ சுகம் கிடைக்குன்னு பார்க்கணும். நம்ம அன்றைக்கி அதிகமாக சாப்பிடுவோம், சாப்பிட்டு வயிறு சரியாக இல்லை, வயிறு கடப்படான்னு இருக்குது, வயிறில் பிரச்சனையாக இருக்குது, சாப்பிட்டு ஒத்துக்கல சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு நாள் குடல் ஓய்வு கொடுத்தா அது வெளியே தள்ளிடுமா இல்லையா? பேதியாகும், 2 வாட்டி பேதியாகும் ஆகட்டும், வாந்தி வரட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு நாள் தண்ணி மட்டும் குடிக்கலாம், ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிடலாம், அப்புறம் ஒரு நாள் வந்து வெறும் காய்கறி மட்டும், அதுக்கப்புறம் நான்வெஜ் எடுத்துக்கலாம். எடுத்தோடனே எதுவும் சாப்பிடக்கூடாது. இப்போ 2 நாள் உடம்பு சரியில்லை, ஜுரம் இருக்குது, எடுத்தோடனே எல்லாமே சாப்பிட, ஹெவியாக சாப்பிடக்கூடாது. என்ன செய்யணும்? ஒரு நாள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கணும், இல்லை ஒரு நாள் பழம் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு நாள் வந்து காரமே இல்லாத காய்கறி மட்டும், அதுக்கப்புறம் கஞ்சி மாதிரி குடிச்சு காரம் இல்லாமல் சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் சாப்பிடணும். அப்புறம் நம்ம முறையாக சாப்பிடணும். நம்ம கேட்கணும், அதை பற்றி ஞானம் கேட்கணும் இவன்ட்டு. நம்ம நோன்பு இருத்தல் நன்மையான நன்மை தான். ஆனால் அந்த நோன்பு முறை நமக்கு தெரியல. அப்போ பட்டினியாக கிடக்கிறது, எல்லாரும் பட்டினியாக கிடக்கிற நம்ம சோம்பான்னு சொல்ல முடியாது. ரோட்டில் இருக்கவங்களாம் இப்போ எத்தனை பேர் சாப்பாடுலாம் பட்டினியாக கிடக்கிறாங்க. அது நோம்பாகாது. பசித்திருக்கு, உணவு இருக்குது, பசியும் இருக்குது. இப்போ நான் இறைவனுக்காக பொறுத்து இருக்குது, காத்திருக்கிறது, அல்லது உடல் ஆரோக்கியத்துக்காக நான் பொறுத்து இருக்கிறது நோம்பு, இல்லையா? அதனால் 285 ரமலான், அதாவது சிந்தனைக்குரிய காலம், உணர்வு பெறக்கூடிய காலம், தியானத்துக்குரிய காலம். ரமலான் எத்தவர் என்றால் அதுதான் மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகும், தெளிவான சான்றிதழை கொண்டதாகும், பிரித்தெரிவிதமான குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அக்காலத்தை அடைகிறாரோ, சிரித்து உணர்ந்து தெளிவு பெறுகிறாரோ அவர் நோன்பு நோக்க வேண்டும். எனினும் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ பின்னொரு நாட்கள் நோன்பு நோக்கும். நோயாளியாக தான் நோன்பு கிடையாது. இப்படி இதெல்லாம் சொல்றது, நோயாளியாக தான் நோன்பு கிடையாதுங்கிறது. நோய் தீர்க்க நோன்பு இருக்கலாம். இப்போ நோய் என்ன அர்த்தம்? சில பேர் அல்சர் இருக்குது, வயிற்று வலி இருக்குது, பலகீனமாக இருக்காங்க, வயசாயிருச்சு, அப்போ அவங்க நோன்பு கிடையாதுங்கிறான். ஆனால் அந்த நோன்பு என்ன செய்யணும்? உணவு சாப்பிடுங்க, ஆனால் கஞ்சி மாதிரியோ இல்லை காரம் இல்லாமல், புளிப்பு இல்லாமல், கசப்பு இல்லாமல், இல்லை ஜூஸ் மாதிரி அந்த மாதிரி சாப்பிடலாம். அப்போ நோயாளிக்கு நோன்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நோய் தீர்க்க நோன்பு இருக்கலாம், நோயாளிக்கு நோன்பு கிடையாது. அப்படிதானே? அப்போ சிந்திக்கணும், அதை பற்றி சிந்திக்கணும். நோய் இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணும்? நோன்பு கிடையாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் நோன்பு இருந்தால் நோய் தீருங்கிறான். இது எப்படி எடுத்துக்கிறது? அப்போ நோம்புனா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கணும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி உணவு மாற்றி எடுத்துக்கிறது, கட்டுப்பாட்டோடு இருக்குது, மன கட்டுப்பாட்டோடு இருக்குது, இல்லையா? அப்போ நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ பின்னொரு நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை லேசாக்க நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. உங்களுக்கு லேசாக்க நாட்டை சிரமத்தை நாடவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் பூர்த்தி செய்யவும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காகவும் அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் போட்டி நன்றி செலுத்துவதற்காகவும் நோன்பு. இப்போ நோம்புனா என்ன? விரதம், உபவாசம், இதெல்லாம் எதுக்கு? வெறும் சாப்பிடாம கிடையாது, உணவு பெறுவதற்காக தான். உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக, மன ஆரோக்கியம் பெறுவதற்காக. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரொம்ப அவசியம், இல்லையா? ஏன்னா மனம் சோர்ந்து போனால் உடல் சோர்ந்து போகும், உடல் சோர்ந்து போனால் மனம் சோர்ந்து போகும். அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் பயணிக்கிற அந்த வாழ்க்கையில். அதில் குறிப்பிட்ட நாட்கள் இல்லாமல், அதாவது குறிப்பிட்ட நாட்கள்னா என்ன? ஒரு மத சடங்குகள் இல்லாமல் யாருக்கு எப்போல்லாம் தோணுதோ உணர்வு பெறுறோமோ அப்போல்லாம் வந்து நோன்பு வைக்கிறது. வாரத்தில் ஒரு நோன்பு, உடல் ஆரோக்கியம் பெறலாம். மாதத்துக்கு 2 நோன்பு. இப்படி வச்சோம்னாலே உங்கள் லட்சம் கழிவுகள்லாம் வெளியேறிடும், இல்லையா? நச்செல்லாம் வெளியேறிடும். ஒரு நாள் உடலுக்கு ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால் நோன்புங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு வைக்கணும், வெறும் சடங்காக வைக்கக்கூடாது. நோன்புங்கிறது உண்ணா விரதம் கிடையாது, உண்றதுலேயே முறையாக உண்ணணும், அவ்வளோதான். அதனால் எங்கள் இறைவனே நோன்பு பற்றியான ஞானம் கொடு, உன்னை பற்றியான ஞானம் கொடு, உணர்வை பற்றியான ஞானம் கொடு, உள்ளட்சத்தை பற்றியான ஞானம் கொடு, இன்னும் எங்களை பற்றி ஞானம் கொடு, இல்லையா? அப்போ ஞானம் கேட்டே இருக்க இறைவன்ட்ட. ஞானம் பெறுறது தான் நோன்பு, தியானம், உணர்வு, வழிபடுதல், தொழுகை எல்லாமே ஞானம் பெறணும். ஞானம் பெறாமல் கிடையாது, உள்ளட்சம் பெற வேண்டி. உள்ளட்சம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. வெறும் சடங்காக செய்யறதுங்கிறது இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சடங்கு இல்லாமல் உள்ளட்சத்தோட மதம் கடந்து, இப்படி மதம் கடந்து சடங்கை கலைந்து நம்ம செய்யக்கூட ஒவ்வொரு செயலும் இறைவனை ஏற்றுப்பான். மதத்துக்கும் சடங்கில் இருக்கிற எந்த செயலும் இறைவனை ஏற்றுக்க மாட்டான். 59 23 படிப்போம். அவனே அல்லாஹ், அவனை தவிர இறைவன் இல்லை.
அதாவது உங்களை படைத்து பரிபாலிப்பவன் அவனை தவிர வேறு இல்லை. மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், நம்பிக்கை அளிப்பவன், பாதுகாப்பவன், மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருந்தன்மைக்குரியவன், மனிதர்கள் இணைப்பதை விட்டும் அல்லாஹ் மிக தூய்மையானவன். இந்த தியானத்தில் இருக்கணும். இப்படி இது உடல் ஆரோக்கியம் பெறும், மன ஆரோக்கியம் பெறும். அடுத்து அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், சீரமைப்பவன். அவனுக்கு அழகிய பண்பு இருக்கின்றன. வானங்களிலும் பூமியில் உள்ளவை அவனே போட்டுக்கின்றன. அவன் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இறைவனை உணராமல் என்ன செய்யக்கூடாது? நம்ம இறந்து போயிடக்கூடாது. படைப்பின் நோக்கம் அறியாமல் இறந்து போயிடக்கூடாது. படைப்பின் நோக்கமும் படைத்தவனையும் நம்ம உணர்ந்தது தான் நம்முடைய ஆன்மா சாந்தி அடையும். சரியா? இதுக்கு தான் நம்ம எல்லா சடங்கு பண்ணிகிட்டு இருக்கோம். யாரும் உணர்வு பெறலை. அதில் இறைவனே உன்னை பற்றி ஞானம் கொடு, உன் படைப்பை பற்றி ஞானம் கொடு, படைப்பின் நோக்கத்தை பற்றி ஞானம் கொடு கேட்கும். சரியா? நோம்புங்கிறது பட்டினியாக கிடக்கிறது இல்லை, உணர்வு பெறதுக்காக, ஞானம் பெறதுக்காக வந்து புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இன்னும் மேலான ஞானத்தை கேட்போம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு.